வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இன்று நம்முடைய உண்மை செய்திகள் தொட்டில் முதல் சுடுகாடு வரை சிறப்பு யூடியூப் காணொளியில் இந்தியா மற்றும் சென்னை மாநகரம் அதன் சுற்று வட்டாரங்களில் அரிதாக காணப்படும் ஹெட்ஜ்ஹாக் எனப்படும் முள்ளெலி உலகத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த முள்ளெலி நம் பார்வைக்கு எப்பொழுதும் மறைந்திருக்கும் உயிரினமாகும். முள்ளெலி எண்ணிக்கை நமது நாட்டில் மிக குறைவாக இருப்பது மட்டுமல்ல, அது எவ்வாறு தன்னை மறைத்து வாழ்கிறது என்பதையும் இன்று பார்க்கப் போகிறோம். ஹெட்ஜ்ஹாக் என்ற முள்ளெலி முள்ளம்பன்றி போன்று இருக்கும் ஒரு சிறிதான விலங்கினம். இந்தியாவில் மிக அரிதாக காணப்படும் ஒரு விலங்கு. இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா போன்ற 5 மாநிலங்களில் மட்டுமே பரவலாக காணப்படுகின்றது. இந்த சிறிய பாலூட்டியான முள்ளெலிகள் தொடர்ந்து அழிந்து வருவது மிகவும் கவலையை அளிக்கின்றது. இதை ஏன் நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றி இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு விவரிக்கின்றது. உலகத்தில் 17 வகையான முள்ளெலிகள் உள்ளன. ஐரோப்பிய முள்ளெலி இனங்கள் ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் காணப்படும். இந்த இனம் காட்டுப்பாதைகளிலும் தோட்டங்களிலும் தங்கியிருக்கின்றது. வடக்கு வெள்ளை மார்பு முள்ளெலி இனங்கள் சில ஐரோப்பிய மற்றும் ஆசிய பிரதேசங்களில் காணப்படும். இது சிறிய அளவில் இருக்கும் விதம். நீண்ட காது முள்ளெலி இனங்கள் சிறிய காடு மற்றும் மிதமான காடுகளில் வாழும் இந்த இனத்தின் நீண்ட காதுகள் இருப்பதால் மழை மற்றும் வெயிலில் மிகவும் பாதுகாப்பாக இயங்குகிறது. பராயினி கீன்ஸ் வகை முள்ளெலி இனங்கள் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க பகுதிகளில் காணப்படும். இந்த இனங்களுக்குள் சில சிறிய இனங்களும் அடங்கும். ஆப்பிரிக்க பிக்மி முள்ளெலி இனங்கள் பொதுவாக செல்ல விலங்காக வளர்க்கப்படுகிறது. இந்த இனம் ஆப்பிரிக்காவில் இயற்கையாக காணப்படுகிறது. அல்ஜீரிய மற்றும் சோமாலி முள்ளெலி இனங்கள் ஆப்பிரிக்காவின் வெவ்வேறு பகுதிகளில் வாழும் மற்றொரு வகை. ஒவ்வொரு முள்ளெலி இனமும் தங்கள் சொந்த சுற்றுச்சூழலுக்கு தனித்துவமான இயல்புகள் மற்றும் விருப்பங்களை கொண்டுள்ளன. முள்ளெலிகள் காடு, வறண்ட பகுதிகள், மண்டபங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வாழ்கின்றன. இவை பொதுவாக பசுமை நிறம், தாவர சுவையுடன் கிடங்குகளும் நிறைந்த இடங்களில் முள்ளெலி வாழும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளன. முள்ளெலிகள் இரவு நேரங்களில் செயல்படும் நாக்டர்னல் விலங்குகளாகும். பகலில் ஓய்வெடுக்கவும் இரவில் உணவு தேடவும் இவை வழக்கமாக கொண்டிருக்கின்றன. முள்ளெலிகள் பெரும்பாலும் தனிமையாக இருப்பினும் மழை காலங்களில் ஜோடி முறைதான் காணப்படும். சில முள்ளெலி இனங்கள் குளிர்காலத்தில் ஓய்வு எடுத்துக் கொள்கின்றன, அதாவது ஹைபர்னேஷன் செய்கின்றன. இது அவைகளின் உடல் செயல்பாடுகளை தாமதப்படுத்தி குளிர்ந்த சூழலில் உயிர் வாழ உதவுகின்றது. சில முள்ளெலிகள் பழங்கள், கொழுப்பு மற்றும் சிறிய தாவர அங்கங்களையும் அக்கேஷனலி எப்போதாவது உண்பதால் அவை ஒரு வகை ஆம்னிவோர் பழக்கத்தை விரும்புகின்றன. முள்ளெலிகள் இரவு நேரத்தில் தனது கூர்மையான வாசனை உணர்வுடன் உணவை கண்டுபிடித்து திடீரென தாக்குதல் நடத்துகின்றன. முள்ளெலிகளின் உணவு பழக்கம் பூச்சிகளை இயற்கையாக கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழல் சமநிலையை மிகவும் பாதுகாக்க உதவுகின்றது. இயற்கை இடங்களின் அழுகிய நிலையை தடுக்கும் நோக்கில் சில நாடுகளில் வனப்பகுதிகளை பாதுகாக்கும் திட்டங்கள் மற்றும் திருப்பி மீட்டல் இந்த முள்ளெலிகளை திரும்பவும் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. முள்ளெலிகள் முதன்மையாக பூச்சிகள், ஈக்கள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் குட்டி உயிரினங்களை உணவாக உள்கொண்டிருந்தன. முள்ளெலிகள் பூச்சிக்கட்டுப்பாடு, உயிரியல் சமநிலை மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்கான முக்கியமான அம்சமாக விளங்குகின்றன. உலகம் முழுவதும்
இந்த முள்ளெலியின் இனங்கள் தனது தனித்துவமான சூழல் தேவைகள் மற்றும் உணவு பழக்கங்களை கொண்டுள்ளன. இந்த முள்ளெலிகளின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகள் மூலம் மனிதர் இயற்கை அமைப்பை காப்பாற்றும் முயற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இத்தகைய முயற்சிகள் மூலம் எதிர்காலத்திலும் முள்ளெலிகள் இயற்கையில் வாழ்ந்து அவைகளின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும் என்பது உறுதியாகும். முள்ளெலிகளை பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்து பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நமது ஆராய்ச்சியாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போமா? முள்ளெலி 1851ஆம் ஆண்டு முதன்முறையாக கண்டறியப்பட்டது. பலரும் முள்ளெலிகளை முள்ளம்பன்றி என்று நினைத்து கொள்கிறார்கள். முள்ளெலி முள்ளம்பன்றி போன்று இருக்கும் அரிதாக காணப்படும் ஒரு விலங்கு. அவை அவற்றின் இறைச்சி மற்றும் முதுகெலும்புக்காக பரவலாக வேட்டையாடப்படுகின்றன. ஆனால் அவற்றின் மக்கள் தொகை பற்றிய மிக குறைவான அறிதல் அவற்றின் பாதுகாப்பு நிலையை குறைத்து மதிப்பிடுகிறது. சுற்றுச்சூழல் சுகாதார குறிகாட்டியாக செயல்படும் இந்தியாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் இந்த முள்ளம்பன்றி உயிரினத்தை பாதுகாப்புக்கு நிபுணர்கள் உங்களை அழைக்கின்றனர். இந்தியாவில் 3 வகையான முள்ளெலிகள் உள்ளன. அவற்றில் மெட்ராஸ் முள்ளெலி தென்னிந்தியாவில் மட்டுமே உள்ளது. இவையெல்லாம் அதன் வாழ்க்கை முறையும் அதன் சூழலும் செயல்பாடுகளும் இணைந்து ஒரு முக்கியமான யூடியூப் கதையை உங்களுக்காக உருவாக்கியுள்ளேன். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல பகுதிகளில் முள்ளெலிகள் காணப்படுகின்றன. முள்ளெலிகள் சென்னை நகரின் புறநகர் பகுதிகள், வனப்பகுதிகள், இரவு ஒளியில் வாழும். ஆனால் அரசாங்க தரவுகளில் முள்ளெலிகள் பற்றி போதிய விவரங்கள் இல்லை. ஆராய்ச்சிகள் ஆய்வில் 18 மாவட்டங்களில் முள்ளெலிகள் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். முள்ளெலி என அழைக்கப்பட்டாலும் தென் மாவட்டங்களில் இதன் பெயர் இருமல் எலி உட்பட பல பெயர்கள் இதற்கு உண்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். முள்ளெலிகள் உணவு, மருந்துக்காக மிகவும் வேட்டையாடப்படுகின்றன. கிராமப்புறங்களில் வீடுகளில் செல்லப்பிராணிகளாகவும் இவை வளர்க்கப்படுகின்றன. இருமலுக்கு முள்ளெலிகள் பயன்படுத்தினால் குணமாகும் என ஒரு நம்பிக்கை இருப்பதாலும் அதை இருமல் எலி என்றும் அழைக்கின்றனர். முள்ளெலி ஓர் இரவு நேர உயிரினம். இரவு நேரங்களில் தான் அதிகமாக நடமாடும். இவை பெரும்பாலும் மேய்ச்சல் நிலங்கள், புதர் நிலங்கள், புல்வெளிகள், மணல் திட்டுக்கள் மற்றும் அரிய குன்றுகளில், அடிவாரங்களில் போன்ற இடங்களில் குழி தோண்டி இவை வசிக்கின்றன. முள்ளெலிகள் மண் மீது படுத்து ஓய்வெடுக்கும். தொட்டால் பந்து போல சொரிந்து கொள்ளும். முள்ளெலிகளுக்கு பூச்சிகள் தான் பிரதானமான உணவு. விவசாய நிலங்களை பாதிக்கும் பூச்சிகளை இந்த முள்ளெலிகள் உண்கின்றன. இதனால் தான் முள்ளெலிகளை விவசாயிகளின் நண்பன் என சொல்கிறார்கள். இந்த அரிதாக காணப்படும் முள்ளெலிகளை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதற்காக முள்ளெலிகள் இவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் உள்ளது? இவையெல்லாம் அதன் வாழ்க்கை முறையும் அதன் சூழலும் எமது செயல்பாடுகளும் இணைந்து ஒரு முக்கியமான யூடியூப் கதையை உங்களுக்காக உருவாக்கியுள்ளேன். இந்த மெட்ராஸ் முள்ளெலி பேர் பெல்லீடு முள்ளெலி என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம், அதன் வயிறு பகுதியில் குறைவான குளிர் வடிவமைப்பு மற்றும் மென்மையான மூக்கு போன்ற உடல் அமைப்பை கொண்டிருப்பதாலும் அதன் உடலில் நிறம் மற்றும் வடிவம் சுற்றுச்சூழலுக்கு மிக சிறந்த மையமாக அமைந்துள்ளது. அதை பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வையில் தெளிவாக தெரியாமல் சிறு மென்மையான குறுகிய வயிறு கொண்ட இந்த முள்ளெலி இறைவிலும் மறைந்த ஒளியிலும் நம்மை குழப்பும் விதமாக இருக்கிறது. சென்னை மாநகரம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இந்த முள்ளெலிகளை அதிகமாக காணலாம். குறிப்பாக சென்னை நகர்ப்புறம் மற்றும் அருகிலுள்ள காட்டுப்பகுதிகளில் பழமையான மரங்கள், குறைந்த மனித பணிகள் நிறைந்த இடங்களில் வாழ்கிறது. முள்ளெலி உணவு பெறுவதற்கு அது பொதுவாக பூச்சிகள், சிறிய தாதுக்கள் மற்றும் இலை, பழம் போன்றவற்றை கொண்டுள்ளது. அதன் இரவு நேர வாழ்க்கை மற்றும் மர்மமாக அறிந்திருப்பது அதன் பாதுகாப்புக்கு மிகவும் அதிகமாக உதவுகின்றது.
சமீபத்திய ஆய்வுகள் மற்றும் கள ஆய்வுகள் மெட்ராஸ் முள்ளெலி எண்ணிக்கை மிக குறைந்துள்ளதாக கூறப்படுகின்றன. இதன் மறைந்த இயல்பு காரணமாக பொதுவாக மக்கள் கவனத்திற்கு வருவதில்லை. இந்த முள்ளெலிகளின் எண்ணிக்கையை சரியாக அறிந்து முள்ளெலி பாதுகாப்பு நிலையை மதிப்பிடுவது மிகவும் அவசியம். முள்ளெலி எண்ணிக்கை குறைவாக இருப்பது அதன் வாழ்விடங்கள் மாறிவரும் சூழல், நகர்ப்புற விரிவாக்கம் மற்றும் மனிதர் சார்ந்த நடவடிக்கைகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறிக்கின்றது. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள பல நாட்டு மற்றும் உள்ளூர் ஆய்வுக்குழுக்கள் இந்த மறைந்த முள்ளெலியின் உண்மையான நிலையை கணக்கிட வழிமுறைகளை வடிவமைத்து கொண்டிருக்கின்றன. ஆய்வுக்குழுக்கள் செயற்கை ஒளிப்படங்கள், இரவு காட்சிகள் மற்றும் தரவு சேகரிப்பு முறைகளை பயன்படுத்தி இதன் எண்ணிக்கையை சரிபார்க்க ஆராய்ச்சியாளர்கள் முயற்சிக்கின்றார்கள். உயிரின கண்காணிப்பு, டிஜிட்டல் வரைபடங்கள் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கருவிகள் மூலம் இந்த முள்ளெலியின் இருப்பிடங்களை மற்றும் எண்ணிக்கையை மேம்படுத்த புதிய ஆராய்ச்சி முறைகள் நமது நாட்டில் நடைபெற்று வருகின்றன. முக்கியமான பாதுகாப்பு சவால்கள் என்னவென்றால், முதலில் சென்னை நகர்ப்புற விரிவாக்கம். சென்னை நகரம் விரிவடைந்து வருவதால் பழமையான காட்டுப்பகுதிகள் குறைந்து வருகின்றன. இதனால் இந்த முள்ளெலியின் வாழ்விடங்கள் நச்சு, மாசு மற்றும் கட்டிட உருவாக்கத்தால் மிகவும் பாதிக்கப்படுகின்றன. இரண்டாவதாக, முள்ளெலியின் மரபணு மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான காரணமாகும். இந்த காலநிலை மாற்றம் மற்றும் பருவ மாறுதலால் முள்ளெலியின் வாழும் சூழல் பெரும் மாற்றங்களை சந்திக்கின்றது. உணவு, தண்ணீர் மற்றும் பாதுகாப்பான இடங்கள் குறைந்து முள்ளெலியின் வாழ்வில் சவால்களை உருவாக்குகின்றன. சென்னை மக்களின் தாக்கம் முள்ளெலியின் வாழ்வில் அதிகமாக காணப்படுகின்றது. அனைத்து வகையிலும் மனிதர்களின் செயல்பாடுகள், வேளாண்மை, கட்டிட வேலைகள் மற்றும் பிற தொழிற்சாலைகள் இதன் இருப்பிடத்தை மிகவும் குறைக்கின்றன. இந்த சென்னை முள்ளெலி, அதாவது மெட்ராஸ் முள்ளெலியின் பாதுகாப்பு எதிர்கால திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள் என்னவென்றால், அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு மூலம் சட்டங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சூழல் பாதுகாப்பு திட்டங்கள் மறைந்து கொண்டிருக்கும் இந்த முள்ளெலியின் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சரியான கண்காணிப்பு, கணக்கெடுப்பு, தரவு சேகரிப்பு மற்றும் கள ஆய்வுகள் மூலம் இந்த முள்ளெலியின் உள்ளமைப்பை நன்கு அறிந்து எதிர்காலத்தில் பாதுகாக்க புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மக்கள் விழிப்புணர்வு போன்ற மறைந்த உயிரினங்களின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த மறைந்த முள்ளெலிகளை பாதுகாக்க நம் இந்திய சமூகத்தின் பங்கு மிகவும் மிகவும் முக்கியம். பள்ளிகள், சமூக குழுக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் முள்ளெலி உயிரினத்தின் இருப்பு பற்றி அறிந்து அதன் பாதுகாப்புக்கு அதிகம் உதவ வேண்டும். உங்கள் தமிழ்நாட்டு பூமியை, சுற்றுச்சூழலை மற்றும் இந்த அரிதான முள்ளெலி இனத்தை பாதுகாக்கும் முயற்சிகளில் ஒவ்வொரு மனிதர்களும் சிறு முயற்சிகளை தொடங்கலாம். உதாரணமாக, சுற்றுப்பயணங்களில் காடுகளை அழிக்காதவாறு மிகவும் கவனமாக நடப்பது போன்றவையாகும். யூடியூப் நண்பர்களே, இன்றைய இந்த முக்கியமான காணொளியில் நாம் மெட்ராஸ் முள்ளெலிகளின் முக்கிய உலகம், அதன் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு முயற்சிகள் பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த மறைந்து கொண்டிருக்கும் உயிரினத்தை காப்பாற்ற நாம் ஒவ்வொருவரின் பங்கு மிக மிக முக்கியம் ஆகும். இந்த வீடியோவை லைக் செய்து பகிர்ந்து, கீழே உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து இந்த முக்கியமான விழிப்புணர்வை விரிவுபடுத்துங்கள். இன்று நாம் மெட்ராஸ் முள்ளெலிகளின் மறைந்து கொண்டிருக்கும் ஆனால் அவசியமான வாழ்க்கை முறையை பற்றி தெரிந்து கொண்டோம். குறுகிய வயிறு, அரிதாக காணப்படும் இந்த மெட்ராஸ் முள்ளெலிகளின் அதன் எண்ணிக்கை குறைதல், அதன் பாதுகாப்பு சவால்கள், இவை அனைத்தும் நம் சுற்றுச்சூழலை எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடியவையாகும்.
இதன் நிலையை சரியாக அறிந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதே நம் கடமையாகும். நம் இந்திய சமூகம், நம் தமிழ்நாடு அரசு, நம் ஆராய்ச்சி குழுக்களும் இந்த இந்திய முள்ளெலிகளின் முக்கிய உலகம் மற்றும் உயிரினத்தின் இருப்பை கணக்கிட அதற்கான பாதுகாப்பு திட்டங்களை நாம் உருவாக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொரு சிறு முயற்சியும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சென்னை நகரின் பழைய காட்டுப்பகுதிகள், முள்ளெலிகளின் தரவு சேகரிப்பது, கள ஆய்வு குழுக்கள், சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மிகவும் முக்கியமானது. இனிமேலும் இந்த மறைந்து கொண்டிருக்கும் முள்ளெலிகளின் வாழ்க்கை மர்மத்தை ஆராய்ந்து எவ்வாறு நாம் அதை பாதுகாக்க முடியும் என்பதற்கு உங்கள் கருத்துக்களை மற்றும் ஆலோசனைகளை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். இந்த யூடியூப் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்க வேண்டாம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த மறைந்த முள்ளெலிகளின் அரிதான உயிரினத்தின் பாதுகாப்பில் ஒரு துணையாக இருக்கலாம். பல்வேறு முக்கியத்துவம் இருந்தாலும் முள்ளெலிகள் வேட்டை என்பது நமது நாட்டில் தடையில்லாமல் நடைபெற்று வருகின்றது. சித்த மருத்துவ சிகிச்சையில் முள்ளெலிகள் பயன்படுகிறது என்ற நம்பிக்கை இருப்பதாலும் இவை அதிகமாக வேட்டையாடப்படுகின்றன. தென் மாவட்டங்களில் பல்வேறு வீடுகளில் முள்ளெலிகளின் தோலை அலங்கார பொருளாக மாட்டி வைத்துள்ளனர். புல்வெளிகளில் முள்ளெலி உட்பட பல்வேறு உயிரினங்கள் உள்ளன. ஆனால் அவற்றை பற்றி முழுமையான ஆய்வுகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. முள்ளெலி வனவிலங்குகளின் உணவுச் சங்கிலியில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. பருந்து, பாம்பு, மயில் போன்றவற்றிற்கு இவை முக்கியமாக உணவாக உள்ளன. முள்ளெலிகள் பனைமரத்துக்கு அடியிலும் குழி தோண்டி வசிக்கும். இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள பனைமரங்கள் குறைந்து போனதும் முள்ளெலிகளின் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கலாம். நிலம் பயன்பாடுகளில் ஏற்படும் மாற்றமும் இதற்கு மற்றொரு முக்கிய காரணமாகும். சாலைகளில் தினமும் வாகனங்களில் அடிபடும் முள்ளெலிகள் அதிக அளவில் இறக்கின்றன. இந்திய அரசின் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் முள்ளெலிகள் பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் இவை மனிதர்கள் வேட்டையாடுவதை கட்டுப்படுத்த முடிவதில்லை. புலி, யானை போன்ற பெரிய விலங்குகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்குள் இந்த முள்ளெலிகள் வசிக்கின்றன. அரசாங்கத்தின் முதன்மை கவனம் இத்தகைய பெரிய விலங்குகளை பற்றியதாகத்தான் உள்ளது. இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும். முள்ளெலி போன்ற சிறிய உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வனப்பகுதிக்கு வெளியே மனிதர்கள் வாழும் பகுதியை சுற்றித்தான் இந்த முள்ளெலிகள் வசிக்கின்றன. இத்தகைய சிறிய உயிரினங்கள் நாம் அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டும். நமது நாட்டில் தேவாங்கு அழிவின் விளிம்பில் இருப்பதை உணர்ந்து அதை பாதுகாக்க தற்பொழுது சரணாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. மிகவும் வரவேற்கத்தக்கது. முள்ளெலி பற்றிய போதிய தரவுகள் நமது நாட்டில் இல்லை. விஞ்ஞானிகள் ஆய்வில் கண்டறிந்ததை விடவும் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய இடங்களில் முள்ளெலிகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக கூறுகின்றனர். முள்ளெலிகள் அதிகமாக சாலைகளில் அடிபட்டு இறக்கின்றன. ஏன்? முள்ளெலிகளை பாதுகாக்க நமது அரசு என்ன செய்யலாம்? முள்ளெலிகளை பாதுகாக்க நமது அரசு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் நமது ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யலாம் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆய்வின் பல ஆராய்ச்சிகளும் தன்னார்வலர்களும் வேலை செய்துள்ளனர். முள்ளெலி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடகங்கள், காணொளிகள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பள்ளிகளிலும் கிராமங்களிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். நமது மக்கள் பாரம்பரியமாக வேட்டையாடி பழகிவிட்டார்கள். அவர்களை ஒரே நாளில் நிறுத்த விட முடியாது. அரசு முள்ளெலிகளை பாதுகாக்கப்பட வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 பட்டியலில் சேர்க்க வேண்டும். முள்ளெலிகளின் இருப்பை பற்றி விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முள்ளெலி போன்ற சிறிய பாலூட்டிகளை பற்றிய ஆராய்ச்சி செய்ய ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதன் 16 கிளை அலுவலகங்கள், பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி போன்ற ஆராய்ச்சி அலுவலகங்கள் பரிந்துரை மற்றும் செயல் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கான ஒருங்கிணைந்த திட்ட வரைவு உருவாக்கப்பட வேண்டும்.
இந்தியா முழுவதும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் இந்த பயோடைவர்சிட்டி ஆக்டில் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த குழுக்களை இதற்காக பயன்படுத்தலாம் என்பது என் முக்கியமான கருத்து ஆகும். நமது இந்திய அரசு முள்ளெலிகளை பாதுகாக்க என்ன செய்கின்றது என்ற கேள்வியுடன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை முள்ளெலி எண்ணிக்கை அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதை வனத்துறை மிகவும் கவனத்துடன் எதிர்கொள்கிறது. முதலில் வல்லுநர்களின் உதவியுடன் முள்ளெலி பற்றிய தகவல்களை விரிவாக சேகரிக்க திட்டங்களை வகுத்து வருகின்றது. இது தொடர்பான நமது இந்திய சுற்றுச்சூழல் துறை முள்ளெலிகளை பற்றி விவாதங்களும் பயிற்சி பட்டறைகளும் நடத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் முள்ளெலிகளை மதிப்பீட்டிற்கு பிறகு உரிய பட்டியலில் சேர்ப்பது உள்ளிட்ட பாதுகாப்பிற்கான திட்டங்களை உருவாக்கும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. இந்த யூடியூப் காணொளியில் முள்ளெலிகளை பற்றி கொடுக்கப்பட்ட தகவல்கள் பல்வேறு ஆய்வு மற்றும் கள ஆய்வுகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை. நம் முள்ளெலிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மேலும் புதிய ஆராய்ச்சிகள், கண்காணிப்பு திட்டங்கள் மிகவும் தேவை. அனைத்து மக்கள் ஆதரவும் அறிவும் இந்த முயற்சியில் மிகவும் முக்கியம். மேலும் முள்ளெலி தகவல்களுக்கு தொடர்புடைய ஆராய்ச்சி குறிப்புகள் மற்றும் சமீபத்திய செய்திகளை அறிந்து கொள்ள இந்த கிரேடில் டு கிரிமேஷன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முள்ளெலி முக்கிய வாழ்விடங்கள், வேளாண்மை, நகர்ப்புற விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சி திட்டங்களால் மாறி வருகிறது. நிலக்கொழுப்பு மாற்றம் காரணமாக இந்த முள்ளெலி இனப்பெருக்கத்திற்கு தேவையான சூழல்கள் குறைந்து வருகின்றது. சில மக்கள் முள்ளெலியின் இறைச்சி ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களுக்கு மருந்தாக பயன்படும் என்று நம்புகின்றனர். அதன் முடிகள் பொடியாக்கப்பட்டு தேனுடன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் சிலர் இதன் வறண்ட தோலினை வீட்டின் முன்னால் தொங்க விடுவதால் தீய சக்திகள் விலகும் என நம்புகின்றனர். முள்ளெலி நகர்ப்புற பகுதிகளில் அதிகமான சாலை விபத்துகளில் இறக்கப்படுகிறது. முள்ளெலி இரவில்தான் பெரும்பாலும் இயங்கும். இவ்வுயிரினம் ரோட்டில் கார்கள், பைக்குகள் மோதி அதிகமாக உயிரிழக்கின்றது. குளிர்காய்ச்சல் போன்ற நோய்களை பரப்பும் பூச்சிகள் மற்றும் தொற்று நோய்கள் முள்ளெலி உயிரினத்தின் வாழ்வு ஆபத்தை உருவாக்குகின்றன. 2024 திருப்பூர் மாவட்டத்தில் அதிகம் வியாதியுடன் உள்ள பல முள்ளெலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் டெக்கான் புல்வெளிகள், முள்செடிகள், முக்கியமாக 13 மாவட்டங்களில் முள்ளெலிகள் இருப்பதை காணலாம். ஆனால் நேரடி பார்வைகள் வெறும் 11 மாவட்டங்களில் மட்டுமே உள்ளன. அதிகம் இரவில் செயல்படும் இந்த முள்ளெலி உணவுக்காக இரவில் சுற்றித் திரிகிறது. தினமும் 2 அல்லது 3 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணிக்கக்கூடியது. இது ஒரு ஆம்னிவோர் ஆகும். அதாவது பூச்சிகள், புழுக்கள், ஈக்கள், சில செடி கொழுந்துகள், தாவர துணிகள் மற்றும் விவசாயத்திற்கு தீங்கு விளைக்கும் பூச்சிகளை உண்கின்றன. எனவே முள்ளெலிகள் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கியமானது என்பதை இந்த யூடியூப் மூலம் நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ் முள்ளெலிகளை தற்பொழுது IUCN லீஸ்ட் கன்சர்ன் பட்டியலில் உள்ளது. ஆனால் 2022 இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் இதை ஷெட்யூல் 4 இருந்து ஷெட்யூல் 2க்கு உயர்த்தப்பட்டுள்ளது. முள்ளெலி பாதுகாப்பு நிலை அதிகரித்துள்ளது என்றாலும் இனப்பெருக்க விவரங்கள் பற்றிய தகவல்கள் மிக குறைவாக உள்ளன. இந்தியாவில் முள்ளெலி ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவம் என்ன என்றால், முதலில் பரவல் கணக்கு எடுக்கும் ஆராய்ச்சிகள் அதிகம் தேவை. முள்ளெலிகளை பற்றிய தனியார் ஆராய்ச்சி மையங்களை நிறுவ வேண்டும். முள்ளெலிகள் பாதுகாக்க சிறப்பான இனப்பெருக்க திட்டம் உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அரிதாக காணப்படும் சில பாலூட்டிகளுக்காக ஆராய்ச்சியாளர்கள் உடனடியாக ஆராய்ச்சிகளை உருவாக்க வேண்டும். ஆண்டுதோறும் தேசிய முள்ளெலி பாதுகாப்பு தினம் கொண்டாட வேண்டும். மேலும் அரசு நிலப்பரப்புகளில் சிறப்பு பாதுகாப்பு மண்டலம் உருவாக்க வேண்டும். முள்ளெலி பாதுகாப்புகளில்
மக்கள் பங்களிப்பு விழிப்புணர்வு மிகவும் அவசியம். மக்கள், விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவரும் இணைந்து நிலப்பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும். முள்ளெலி ஆராய்ச்சியாளர்களின் முக்கியத்துவத்தை பள்ளி மற்றும் சமூக அமைப்புகளில் எடுத்துரைக்க வேண்டும். இந்தியாவின் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் போன்ற 5 மாநிலங்களில் மட்டுமே காணப்படும் ஆசியாவிற்கு ஒரு அரிய உயிரினம் இந்த முள்ளெலிகள். இந்தியாவின் முள்ளெலிகள் இயற்கையாக அதிக பரவலோ அல்லது பொதுவாக காணப்படுவதோ இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட அவற்றின் இருப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இயற்கையான வாழ்விடம் பெரும்பாலும் முள்ளெலிகளுக்கு உகந்ததல்ல. இருப்பினும் மனிதரால் நடத்தப்படும் விலங்கு பொருளாகவே அவை காணப்படலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அரசு கொள்கைகள் மற்றும் சமூக விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மூலம் இந்த நிறுவனங்களின் வாழ்விடத்தை பாதுகாக்கும் முயற்சிகள் எதிர்காலத்தில் இவற்றின் சமநிலையை உறுதி செய்ய மிகவும் முக்கியமாக விளங்குகின்றன. யூடியூப் நண்பர்களே, முள்ளெலி பாதுகாக்க நாம் அனைவரும் ஒரு ஒற்றுமையான முயற்சியாக செயல்பட வேண்டும். இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். இன்று நாம் முள்ளெலிகளின் மகத்துவத்தையும் அதனை எதிர்கொள்ளும் ஆபத்துங்களையும் அதனை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளையும் இந்த யூடியூபில் பார்த்தோம். உங்கள் ஆதரவும் விழிப்புணர்வும் இந்த உயிரினத்தை பாதுகாக்க மிகவும் உதவும். இதை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து உங்கள் கருத்துக்களை கீழே கூறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து மேலதிக தகவல்களுக்கு இந்த யூடியூபை தொடருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.